என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ராடே அப்படின்றத பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ராடே ட்ரேட் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிட்டுருக்குறாங்க இப்போது. ஸோ அதில் என்ன ஒரு மித் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே காமிக்கிறது என்ன, உள்ளே இருக்கிறது என்ன, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ முதல்ல இந்த இன்ட்ராடே அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். இன்ட்ராடேனா அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறது. ஸோ இந்த ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 920 ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. காலையில் ஒரு 9:20க்கு என்ன பண்ணுவாங்க, அட் த மணி காலை செல் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் அட் த மணி புட்டையும் செல் பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட் என்ன நடக்கும்னாக்கா அப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு விட்ருவாங்க. ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் மேலேயும் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு விட்ருவாங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னா 3 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, மார்க்கெட் அப்படியே சைட்வேஸில் போகலாம். அப்படி மார்க்கெட் சைட்வேஸில் போச்சுன்னா என்ன நடக்குனாக்கா, ஒரு கால்லேயும் ஒரு 10 ரூபா குறைஞ்சிரும், புட்டிலையும் ஒரு 10 ரூபா குறைஞ்சிரும், அது ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மார்க்கெட் சைட்வேஸில் போகாமல் ட்ரெண்டிங் ஆகலாம். ட்ரெண்டிங்னா ஒன்று தொடர்ந்து மேலே போய்கின்னு இருக்கணும், அல்லது தொடர்ந்து கீழே போய்கின்னு இருக்கணும். இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயே அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு காலை செல் பண்ணுறாங்க, ஒரு 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். புட்டும் ஒரு 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும்போது என்னாகும், அந்த கால் ஒரு 300 ரூபாய்க்கு செல் பண்ணது ஒரு 350 360ன்னு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருவாங்க. ஒரு 50 ரூபாய் 60 ரூபாயோ அந்த ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா கீழே இருக்கிற புட் ஆப்ஷன் 300 ரூபான்றது 200 180 அப்படி வந்துடும். ஸோ கால் ஆப்ஷனில் வந்த ஸ்டாப் லாஸு ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்குது இல்லையா, ஆனால் புட்டில் அதை விட அதிகமான ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. எப்போ இவங்களுக்கு பிரச்சனை வரும்னாக்கா, மார்க்கெட் மேலே போய் திரும்ப கீழே திரும்ப மேலே போய் அந்த மாதிரி ஒரு சாப்பியாக இருக்கும். மேலே போகும்போது மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும், அப்புறம் கீழே வரும்போது கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போயிட்டு மேலே கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸை இடிச்சதுனாக்கா உடனே புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது திரும்பி வந்தாலும் கீழே புட்டில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடுவாங்க. பட் ஸ்டில் காலில் வந்த லாஸ் தான். ஸோ 3 சினாரியோ இருக்குது: சைட்வேஸ், ட்ரெண்டிங் அண்ட் ஷாப்பினஸ். சைட்வேஸில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ட்ரெண்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஷாப்பினஸில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய லாஜிக் என்னென்னா, இந்த ஷாப்பினஸ்ன்றது தினமும் நடக்காது, எப்போது ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் சமீப காலங்களில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மார்க்கெட் ஷாப்பியாக தான் இருக்குது. அதனால தான் கடந்த 2-3 மாதமாக இந்த இன்ட்ராடே ப்ளே பண்ணுறவங்க பெருசாக ப்ராஃபிட் பண்ணலை, நிறைய பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் இது வெரிஃபைடு எம்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி 50,000 ப்ராஃபிட் பண்ணேன், 1 லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா. ரெண்டாவது, அவங்க காமிக்கிறது வெறும் எம்டிஎம் ப்ராஃபிட். ஸோ எம்டிஎம் ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது உண்மையான ப்ராஃபிட் கிடையாது. இதில் இன்ட்ராடே பண்ணுறதுனால ஏகப்பட்ட சார்ஜஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது காமிக்கிறேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 46,100 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 46,100 கால் புட்டு 2 செல் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா 320 ரூபா அப்படி இருக்குது. 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 பாயிண்ட்டு அல்லது ஒரு 1500 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஆப்ஷன் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா மேலே ஒரு 50 ரூபா அப்படி இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னாக்கா, இந்த ஹெட்ஜ் பை பண்ணால் தான் உங்களுக்கு மார்ஜின் குறவாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் வந்ததுன்னா அந்த மேக்ஸிமம் 1000 ரூபா லாஸோடு போயிடும். நான் ஒரு மார்ஜின் கால்குலேட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கே போட்டிருக்கிறேன், ஒரு 46,200 காலும் புட்டும் செல் பண்ணிவிட்டு 47,200 கால் பை, 45,200 புட்டு, அதாவது ஒரு 1000 பாயிண்ட் மேலேயும் கீழும் ஆப்ஷன் பை பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினே பார்த்திங்கன்னா ஒரு 41,500 ரூபா தான் வருது மார்ஜின். இதே நீங்கள் பொசிஷனலாக பண்ணிங்கன்னா மார்ஜின் இன்னமும் கம்மி. பொசிஷனலாக பண்ணிங்கன்னா மார்ஜின் எவ்வளோன்னா, இது மைனஸ் இது கிட்டத்தட்ட 32,000 அவ்வளோதான் வரும் பொசிஷனலாக பண்ணிங்கன்னா. பட் இன்ட்ராடேக்கு பண்ணால் இந்த மார்ஜின் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45,000ன்னு வச்சுப்போமே. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ அஷ்யூம் பண்ணிக்கிறேன், ஒருத்தர் ஒரு 2 லாட்டு ட்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இது ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கருடைய வெப்சைட்டு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் பை பண்ணுறது 30 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 25 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. 2 லாட்டு. பேங்க் நிஃப்டி இப்போ 15 லாட் சைஸு, ஆனால் நான் 30 போட்டிருக்கேன், 2 லாட்டு. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா வருது. இது ஹெட்ஜ் பை பண்ணுறதுக்கு சார்ஜஸ். இப்போது கால் புட்டுக்கு என்ன பண்ணிங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாயில்
பை பண்ணுறீங்க, 320 ரூபாயில் செல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ரூபா வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் வந்து ரெண்டு கால் செல் பண்ணுவாங்க. அதுக்கு டோட்டல் சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, செபி சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்தது 65 ரூபா. 2 புட்டு செல் பண்ணும்போது அதுக்கு 65 ரூபா. அந்த ஹெட்ஜ் பை பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து 50 ரூபா காலுக்கு, 50 ரூபா புட்டுக்கு. நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 230 ரூபா வந்து ஒரு நாளைக்கு சார்ஜஸ்லேயே போயிடுது. சிலர் என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து சார் நான் வந்து 90,000 கேபிட்டல் 2 லாட்டு 90,000 கேபிட்டல் நான் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து 900 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் பாரு, 1% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே 1% ப்ராஃபிட் கிடையாது. 230 ரூபாய் சார்ஜஸ் போயிடும். அது போச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, அவங்க லாஸ் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் பே பண்ணணும். அவங்க ப்ராஃபிட் பண்ணும்போது 1% ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அது 0.75% ஆகிடும். இந்த சார்ஜஸ் ஆட் பண்ணிங்கனாக்கா அதில் 1% லாஸ் பண்ணாங்கன்னா அது வந்து 1.25% ஆகிடும். ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு வருஷத்தில் 250 ட்ரேடிங் செஷன் இருக்குது. 250 ட்ரேடிங் செஷனும் ஒருத்தர் இன்ட்ராடே பண்ணார்னா அவருடைய டோட்டல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா வரும். 90,000 ரூபா கேபிட்டலுக்கு 60,000 ரூபா வந்து இது வெறும் சார்ஜஸ் மட்டுமே. இதில் வந்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஒரு 200 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இருக்கிற ஸ்ட்ராடலை ஸ்கொயரப் பண்ணிவிட்டு வேறு ஸ்ட்ராடல் செல் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா இந்த சார்ஜஸ் இன்னுமே எகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 அப்படின்ற அளவுக்கு வரும். ஸோ நான் வந்து இப்போ அஷ்யூம் பண்ணிக்கிறேன், காலையில் ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுறாங்க, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை ஏற்றுக்கிறாங்க, வேறு எந்த ட்ரேடும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிங்கன்னு இதை பண்ணுறேன் நான். இது வந்து 2 லாட்டுக்கு, ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா வந்துடுது சார்ஜஸ். இது வந்து ப்ராஃபிட் லாஸ்லாம் கிடையாது, வெறும் சார்ஜஸ் மட்டும். எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ரோக்கரேஜ், ஜிஎஸ்டி, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. இந்த பணத்தை நீங்கள் பே பண்ணி ஆகணும். உங்களுடைய கேபிட்டலே 45,000, அதில் கிட்டத்தட்ட 30,000, கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சார்ஜஸ் மட்டுமே நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா எதனால் வந்து 90% ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு செபி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துன்னு பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. சார் நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், இந்த பேக் டெஸ்டிங் படி இது வந்து 80% ரிட்டர்ன் கொடுக்குது சார் அப்படின்வாங்க. 80% ரிட்டர்ன் வந்து அது சாஃப்ட்வேருக்கு மூல கிடையாது. அது என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு அது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து 100% ப்ராஃபிட் காமிக்குதுன்னு வச்சுப்போம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 65% உங்களுக்கு இதில் போயிடுது. ப்ளஸ் ஸ்லிப்பேஜ். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா இருக்கும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் பிரெயின் உங்களுக்கு இருந்து அந்த செகண்டில் மில்லி செகண்டில் ஆர்டர் போகணும். பட் நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் 1 ரூபாய் ஏறிடும் இறங்கிடும். அது வந்து ஸ்லிப்பேஜ் சொல்லுவாங்க. பட் ஸ்லிப்பேஜில் உங்களுக்கு லாபமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்லிப்பேஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பேஜ் ஒரு 20-30% வந்துடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 100% உங்கள் பணம் வந்து காலியாகிடுது. நீங்கள் கொண்டு வர கேபிட்டல் 45,000னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ரோக்கரேஜ், ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ், என்எஸ்சி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அது அப்புறம் ஸ்லிப்பேஜஸ்ஸு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 100% வந்துடும். ஸோ 100%க்கும் மேலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கனால் அந்த ப்ராஃபிட் மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொத்த வருமானம் ஒரு 100 ரூபா வருது, ஒரு மொத்த செலவு வந்து ஒரு 40 ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போது ஏன்னா நம்ம வந்து கடைக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்முடைய செலவு. ஸோ ஒரு 100 ரூபா வருமானம் வருது, 40 ரூபா செலவாயிடுது அப்படின்னா மீதி 60 ரூபா தான் நம்ம நெட் ப்ராஃபிட். அந்த 60 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். ஆனால் இது வந்து நார்மல் பிஸ்னஸுக்கு. இன்கம் டேக்ஸில் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு ஒரு ஹெட் இருக்குது. நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் பிஸ்னஸ். அந்த நார்மல் பிஸ்னஸில் நீங்கள் செலவு கணக்கெல்லாம் காமிக்கலாம். நீங்கள் செலவு போக மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இன்ட்ராடே பண்ணிங்கனால் அந்த இன்ட்ராடே வந்து இட் வில் கம் அண்டர் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம்.
ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கமில் என்னென்னா நீங்கள் எந்த செலவு கணக்கையும் நீங்கள் காமிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுங்கிறேன், ஒரு 2 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கிறேன், கரண்ட்டு பில்லு கட்டுறேன், ப்ராட்பேண்டு பில்லு, ஃபோன் பில்லு, அது இதெல்லாம் ஏகப்பட்ட செலவாகுது. ஆனால் நான் வெறும் இன்ட்ராடே மட்டும் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ராடேயில் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுனாக்கா எனக்கு வந்து வாடகை, கரண்ட்டு பில்லு செலவெல்லாம் ஒரு 5-6 லட்சம் ஆயிருக்கும். ஆனால் அதெல்லாம் கணக்கு காமிக்க முடியாது. என்னுடைய வர மொத்த ப்ராஃபிட்டுக்கும் நான் அப்படியே வந்து ஃபுல் டேக்ஸ் நான் பே பண்ணி ஆகணும். அஷ்யூமிங் தட் ஒரு 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கனாக்கா அது 30% ப்ளஸ் சர்சார்ஜ் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். உங்களுடைய கேபிட்டல் 45,000 இருந்ததுனால் ஒரு வருஷத்துக்கு 45,000 சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/3 டேக்ஸ் பே பண்ணிவிடுங்க. அதில் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பென்சஸும் கணக்கு காமிக்க முடியாது. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது ப்ளஸ் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு பரிசு தொகை அதெல்லாம் வந்ததுன்னா அது எல்லாமே வில் கம் அண்டர் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இன்ட்ராடே பண்ணுறாங்க, அவங்களாம் டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்றதும் தெரியாது. அப்படியே 2 பேர் ப்ராஃபிட் பண்ணாலும் அவங்க இன்கம் டேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கமாக காமிச்சு பண்ணுறாங்களா இல்லை வேறு மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியாது. சமயங்களில் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். நம்ம எதாவது தப்பு பண்ணிவிட்டோம்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சி 4 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வரும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த தப்பு பண்ணிக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், இது இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி, அது இதுன்னு சொல்லிவிட்டு. நான் இதில் முதல்ல சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வீடியோவனுடைய அப்ஜெக்டிவ் 2 விஷயம். ஒன்று, மற்றவங்க பண்ணுற ப்ராஃபிட்டை பார்த்து மிஸ்லீட் ஆகாதீங்க. அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டு எம்டிஎம் ப்ராஃபிட் தான் ஷோ பண்ணுறாங்க, நாட் த ரியலைஸ்டு P&L. ரெண்டாவது, இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளவு சார்ஜஸ் இருக்குங்க. ஸோ ஒருத்தர் 100% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி அதில் ஒரு 35% டேக்ஸ் பே பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் தான் யோசனை பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, இன்கம் டேக்ஸ். ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் வர வருமானத்தை தனியாக கணக்கு காமிச்சு அதை ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கமாக காமிச்சு அதுக்கு நீங்கள் ஃபுல் டேக்ஸ் பே பண்ணணும். அதில் எந்த எக்ஸ்பென்சஸும் காமிக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய அப்ஜெக்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.